ரவிச்சந்திரன் சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையுமே ஒரு புதிய அரசு தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்கும் போது முந்தைய அரசை குறை காட்டி ஒரு காரணமாக காட்டி சில மாதங்கள் ஓய்வெடுத்துக் கொள்கிறார்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த ஓய்வு அப்படின்றது சட்டம் ஒழுங்கு விவகாரங்களாக இருக்கலாம், பொருளாதாரம் அடிப்படையில் இருக்கலாம். முதலமைச்சரினுடைய நேற்றைய பேச்சு எப்படி இருக்கு சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில்? முந்தைய திமுக அரசை காரணம் காட்டியிருக்கிறார். போதை கலாச்சாரம் வேரூன்றியது திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னு சொல்லி தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற எந்த ஒரு சொல்லாடலுமே முதலமைச்சருடைய விஜயிடம் இல்லை. ஆனால் கடந்த 20 நாட்களில் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 30 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது அப்படின்றது அரசியல் கட்சியுடைய தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. உங்களுடைய பார்வை? சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் அது நீட்சியாக தான் இருக்கும், உடனே மாற்றிட முடியாது. ஆனால் நீங்கள் கேட்ட முதல் கேள்வியினுடைய பதில் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் அதிமுக விட்ட இடத்துல திமுக, திமுக விட்ட இடத்துல அதிமுக, ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருந்தது. நாங்கள் போட்ட திட்டத்தை தான் நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னு சொல்கிறதும், நாங்கள் பண்ண ஊழலை தான் நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லாமல் இருந்ததும் அது வந்து ஒரு விதமான காட்சி பொருள். ஆனால் இப்போ வந்திருக்கிறவர் டோட்டலாக ஃப்ரெஷ்ஷாக வர்றார். அவர் எல்லாத்து மேலேயும் குற்றம் சொல்லலாம், எல்லாத்தையுமே காரணமாக சொல்லலாம், எல்லாத்தையுமே இப்போ தன்னிடந்து விடுபடுத்தி கொண்டு பேசலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் இவர் என்ன பேசிட்டு வந்தாருங்கிறது தான் முக்கியம். வந்தால் நான் கதைலாம் சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன், உடனே எதுவாக இருந்தாலும் நிறைவேறணுங்கிற வார்த்தை விஜய் மாதிரி ஒரு 50 வயதுக்கு உட்பட்டவர் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. கூடவே அவர் வந்து எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, ஏன்னா இது வந்து நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னதை அவருடைய தொண்டர்கள் அல்லது அவருக்கு வாக்களித்தவர்கள் ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. எப்போ வரைக்கும் ஏற்றுக்கொள்ள போகிறாங்க? 2028 வரைக்கும் ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. 2028 வரைக்கும் ஏற்றுக்கொண்டாலும் கூட விஜய்க்கு 2029 தேர்தல் வர்ற ஒரு சூழ்நிலையில் சில விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியம் வரும். அப்போ அவர் வந்து அந்த வாக்குறுதிகள் விஷயத்தில் என்ன பண்ண போகிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது வாக்குறுதிகள் யாரோ என்னென்னவோ கொடுத்துருக்காங்க. 2 ஏக்கர் நிலம் கொடுத்தேன்னு சொன்னவங்க, டிவி கொடுக்குறேன், கார் கொடுக்குறேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. இவர் சொல்லும்போது அதனுடைய தொனி வேறு விதமாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல மட்டும் திமுக அதிமுகலேருந்து இவர் தன்னை டிட்டாச் பண்ணிக்க முடியாது. எண்ணிலேருந்து கொடுக்க போகிறாருங்கிற கேள்வி தன்னை போல வரும். இல்லை, தாவேக்கு அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு பணம் தேவைப்படும். அது நிதி சார்ந்த விவகாரம். நிதி சார்ந்த அடிப்படையை பூர்த்தி செய்ததற்கு பிறகு திட்டங்களை நிறைவேற்றலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கையோ பாதுகாப்பு என்பது காவல்துறையினுடைய கையில் இருக்குது. காவல்துறை முதலமைச்சருடைய பொறுப்பின் கீழ் இருக்குது. காவல்துறையில் ஏற்கனவே பல சீர்திருத்த நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடக்க நாள் முதல் தொடங்கிவிட்டார். காவல்துறை அதிகாரிகள் மாற்றம், மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம், கண்காணிப்பாளர்கள் மாற்றியதற்கு பிறகும் இன்றைய தினம் வரைக்கும் கொலை நடக்கிறது அப்படின்னா சட்டம் ஒழுங்குல எங்கோ ஒரு குறைபாடு இல்ல, காவலர்கள் தங்களுடைய பணியை இன்னும் சரிவர செய்யவில்லையா? கேள்வி இல்ல 2 விதமா அதை பாருங்க. அதாவது குற்றங்கள் நடந்து கொண்டு வர்றது, ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்குன்னா அவங்க கிட்ட பெரிய அளவில் அமௌண்ட் இருக்கும், போதை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு, அதனால குற்றங்கள் நடந்து கொண்டிருக்குங்கிறது வேற விஷயம். தமிழ்நாட்டில் நீங்க 2 விதமான காவல்துறையை தான் பார்த்துருக்கீங்க. ஆட்சி அதிகாரம் அழுத்தம் கொடுக்காத ஒரு அரசு அப்படின்னு சொன்னால் அதிமுக அரசை நீங்கள் தெளிவாக சொல்லலாம். அழுத்தம் கொடுக்குற அரசு அப்படின்னு சொன்னால் திமுகவை நீங்கள் தெளிவாக சொல்லலாம். அப்போ விஜய் என்ன பண்ண போகிறாருன்னா காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்க போகிறதில்ல, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் காவல்துறை சுதந்திரமாக செயல்படும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சுதந்திரமாக செயல்படுறேன் அப்படின்னும் பொழுது நான் என்ன வாண்டட் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு சும்மாவாக உட்காந்துருந்தேன்? எவன் எங்கே முளைச்சான், எவன் எந்த போதையை குடித்தான், குறிப்பாக நம்ம பழைய அமைச்சர்கள்லாம் தயார் பண்ண சரக்கெல்லாம் குடித்தா நல்லவனே கூட, விஸ்வாமித்திரரே கூட கத்தி எடுத்து குத்திடுவாருங்கிற அளவுக்கு மட்டமான சரக்கு தான் அவன் குடிச்சிருப்பான். ஸோ அவன் செய்கிற தவறுகள் அப்படிங்கிறத தடுக்கணும் அப்படின்னு கேட்டால் தலையீடு இல்லாமல் இருக்கிற விஷயத்தில் விஜய் செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தலையீடு அவர் சைட்லேருந்து இருக்காது, எனக்கு அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. உடனே புத்துணர்ச்சி பெற்று காவல்துறைகள் வந்து நாளையிலேருந்து வேலை செஞ்சிடும், உடனே எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டுருமான்னு கேட்டால் உள்ளே போடத்தான் செய்யும். குற்றங்கள் நடந்திருக்கு. ஒரு தப்பு திமுக தொடர்ந்து செய்தது, அது என்னன்னா குற்றவாளி யாரு, குற்றத்தினால சிரமப்பட்டவன் யாரு அப்படின்னு பார்க்காம அதில் பின்புலத்தை பார்த்து, ஜாதியை பார்த்து, மதத்தை பார்த்து, செல்வாக்கை பார்த்து அப்படிங்கிற அடிப்படையில் சில முடிவுகளை எடுத்துக்கிட்டு வந்தது. அதனால தான் அது கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் இவர் அப்படி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இவர் வந்து ஸ்ட்ரைட்டாக எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நேர்மையாக எடுத்து சொல்லிடலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நீங்கள் அப்படி பார்க்குறதாக இருந்ததுன்னா தாவேக்கால வந்திருக்கக்கூடிய அமைச்சர்களில் 50% பேர் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, ஆமாங்க எங்கள் மேலே குற்ற வழக்குகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 30% பேர் தீவிரமான குற்றங்கள், மோசமான குற்றங்கள் இருக்குங்க. ஐஎஸ்ஐஎஸ் தாலிபானை தவிர மற்றதெல்லாம் இவங்க சொல்லிருக்கிற அந்த குற்ற இதுக்குள்ள அவங்களே இருக்குங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அதை தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட 126 கிரிமினல் குற்றம் உள்ள
எம்எல்ஏக்களில் 41% பேர் தாவேக்காவை 41 பேர் தாவேக்காவை சார்ந்தவர்களுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அமைச்சராக யார் வர்றாங்க, நிதியமைச்சராக யார் வர்றாரு, எனக்கு ஒரு பயம் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் இல்லை, இப்போ ரவிச்சந்திரன் என்ன சொல்ல வர்றாரு, குற்ற வழக்குகளில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை எப்படி குற்றத்தை தடுப்பார்கள் அப்படின்னு கேள்வி கேட்க. ஆனால் அந்த இடத்துல ஒன்னே ஒன்று இருக்குது. நான் தான் சென்டர்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, இவர் தான் பேச போகிறாரு. தப்பு செஞ்சால் உடனே தண்டிக்க போகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, முஸ்தபா ஒரு கருத்து தான் சொன்னார். கருத்து சொன்னதுக்காக அவர் வந்து இப்போ எம்எல்ஏ மட்டுமே இருக்காரு, இல்லைன்னா வேறு விதமாக அவருக்கு பதவிகள் கிடச்சிருக்கலாம். ஸோ முடிவுகள் எல்லாமே தெள்ள தெளிவாக விஜய் எடுப்பார். அந்த பிரச்சனைகள்லாம் இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கு ஒரு உதாரணமே சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பொற்காலம்னு நீங்கள் எதையாவது சொல்லுவீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் ஆட்சியை தான் நீங்கள் பொற்காலம்னு சொல்லுவீங்க. இரண்டாவது ஆட்சியை அப்படியே நீங்கள் சொல்லுவீங்களான்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, ஆட்சி கலைப்புக்கு அப்புறம் நிர்பந்தங்கள் வர ஆரம்பிச்சது. அந்த வேலை இப்போ 2029 இவருக்கு வரலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் முதல்ல பாருங்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நேற்றுக்கு அவருடைய பேச்சை நீங்க 4 விதமா பிரிக்கிறதாக இருந்ததுன்னா, அதுல இருந்து அப்பட்டமான பொய் வந்து பேரம் நடக்கலைங்கிற வார்த்தை. அதுக்கு ஒரே வரியில் நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்க எங்கெங்கேயோ போனீங்க, கூட்டணிக்கு 107 வந்து 119 ஆகிறதுக்கு முயற்சி எடுத்தீங்க. அது நானா இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஆனா 25 பேர் வந்தாங்களே, அதுல 21 பேர் ஓடி போயிட்டாங்களே, பேரம் படியாததனால் ஓடி போயிட்டாங்களா இல்ல அதீதமாக எதிர்பார்த்தாங்களாங்கிற கேள்வியே பேரம் நடந்ததா இல்லையாங்கிறது வரத்தானே செய்யும். சரி, பொய் பேசாதீர்கள் என்று வேணால் விஜய் கிட்ட நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. டிடிஎஸ் ரவிச்சந்திரன், இப்போ தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் ஒருவேளை முழு டிஜிபி நியமனம் செய்யாதது தான் இந்த 20 நாட்களாக 30க்கும் மேற்பட்ட கொலைகளுக்கான காரணம். இல்லை 3 விதமாக அதை செஞ்சு பாருங்க. சரிங்க. ஒன்று வந்து குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. குற்றங்களில் அழுத்தம் கொடுக்குறீங்களா காவல்துறைக்குன்னு கேட்டால் இந்த அரசு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்காதுங்கிறத என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஓகே. திமுக மாதிரியான அழுத்தத்தை எந்த அரசுமே கொடுக்காது. அடுத்த கேள்வி வந்து, இவங்க வந்து தண்டிக்கப்படுறாங்களா, உடனே வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க, கைது போடுறாங்க, அந்த அதிகாரியை மாற்றுறாங்க, தப்பு பண்ண ஏட்டை மாற்றுறாங்க அப்படிங்கிறது கேட்குறதாக இருந்ததுன்னா, நீங்கள் டிஐஜின்னு பார்க்குறீங்க. டிஐஜி டிஜிங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு சிபிடபிள்யூடி பிடபிள்யூடிக்கு போகிறீங்கன்னா, ஒரு எஸ்சி அடிஷ்னல் இன்சார்ஜாக இருந்தால் அவர் எதுலேயுமே கையெழுத்து போட மாட்டார். அடிஷ்னல் இன்சார்ஜாக இருந்தால் கையெழுத்து போட மாட்டார். அவருக்கு அதிகாரம் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அடிஷ்னல் இன்சார்ஜ்னு எதுக்கு கொடுப்பாங்க? அந்த ஆள் வர வரைக்கும் நீங்கள் உட்காருங்க, அல்லது அடுத்த ஆள் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் நீங்கள் உட்காருங்கிறது. அங்கே தான் மணி ஐயா உங்களுக்கு என்ன சொன்னார், 3 வருஷமாக 2 வருஷமாக இந்த இதை நியமிக்கிறதுலே தப்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. மத்திய அரசுக்கு கொடுக்குற தரவுகள் கூட அவங்க முடிவெடுக்க முடியாத அளவுக்கு கொடுத்தாங்க. அப்போல்லாம் கேள்வி கேட்காத நீங்கள் 20 நாளில் ஏன் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறது நியாயமான வாதம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நாளைக்கு வந்து ஒருத்தர் நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர்கிட்ட நீங்கள் பொறுப்பு கொடுக்கணும். அவருக்கு மேலே பொலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்க, கத்தி தொங்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தைரியமான மனுஷன் பேசக்கூடாது. ஸோ 3 விதமாக பேசுகிறதா இருந்ததுன்னா, குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும், அழுத்தம் கொடுக்கக்கூடாது. நாளைக்கு வந்து அரசியல்வாதி இப்போ என்ன தூக்கி போட்டுருவாருன்னு பயந்துக்கிட்டு ஒரு போலீஸோ அல்லது ஒரு ஆர்மியோ அல்லது ஒரு எஸ்சிசியோ வேலை செய்யக்கூடாது. ரொம்ப தெளிவான விஷயம். ஸோ அந்த வகையில் மாற்றங்கள் வருமானு கேட்டால் அழுத்தம் இருக்காது என்னால் சொல்ல முடியும். இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, கள்ளச்சாராயம்ங்கிறது அடுத்த 1 வருடம் எங்கேயுமே நடக்கலைன்னா காவல்துறை சிறப்பாக நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். கற்பழிப்பு பற்றி நான் அப்படி சொல்ல மாட்டேன், கள்ளச்சாராயத்துக்கு சொல்லுவேன். ஏன்னா இங்கே டாஸ்மாக் விற்கணுங்கிறதுனால கள்ளச்சாராயம் நடக்கக்கூடாதுங்கிற அழுத்தத்தை திமுக கொடுத்தது. அப்படி அதையும் மீறி நடக்கும்போது உயிர் பலிகள் வந்ததுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்த வரலாறு உண்டு. அது இன்னும் அடுத்த 1 வருஷத்தில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் உடனே சாராயத்தை மதுவே நிறுத்து அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்லக்கூடாதுன்னா, நீங்கள் தான் என்ன பண்ணீங்க, போன தேர்தலில் தானே அந்த வாக்குறுதி கொடுத்தோம், உன்னை கொல்ல மாட்டேன்னு. இந்த தேர்தலில் அப்படியா கொடுத்தோம், ஆள் அமைச்சிருக்கேன், நாளைக்கு செத்து போயிடுவேன் அப்படின்னு பேசின ஒரு வரலாறு நம்ம மதுவிலக்கு விஷயத்தில் பார்க்குறோம். ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்கக்கூடாது என்று கலைஞர் சொல்லிவிட்டார். அப்புறம் சொட்டு சொட்டாக சொட்டிக்கிட்டே இருந்தது. அப்படி மூடிட முடியாது. ஆனால் 717 கதைகளை மூடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, வாங்க நம்ம சுற்றி போவோம், ஆரியகோடா ரோட்லேருந்து சுற்றி போவோம். ஸ்கூலுக்கு பக்கத்தில் சாராய கடை இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஆனால் நான் பார்த்த மாற்றம் ஒன்று இருக்கு. திருப்பூருக்கு போற 24 மணி நேரமும் சாராயம் கிடைக்கும். இங்க அப்படி இல்லை, 9 மணிக்கு கடையை மூடிட்டான். நீங்க சாராயத்தை ஒழிக்க முடியாது. அங்க ஒரு ஒழுக்கம் கொண்டு வந்துட்டீங்களா, அதாவது 12 மணிக்கு தான் திறக்கணும், 9 மணிக்கு மூடிடணுங்கிறது அது நடக்குதா? இல்ல, இப்ப எனக்கு ஒண்ணு புரியல. அந்த 700க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டிருக்குன்னு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இல்ல மூடப்படலைங்க. அதுல பல விஷயங்கள் இருக்கு. எப்படி நீங்க அந்த 10 ரூபா மேட்டரை வந்து 20 ரூபாய் ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கதை பேசிட்டு இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கும். அயன் ஹேண்டுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எடுக்கிறதாக இருந்தா ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு அயன் ஹேண்ட் எடுக்கணும். எந்த கதையும் கிடையாது, மூடணும், அவ்வளவுதான் கேள்வி. அப்படித்தான் இருக்கணும். இந்த 500 மூடிட்டாரா 600 மூடிட்டாருங்கிறதும்
நியாயமான வாதம் இல்ல. மொத்தமா மதுவிலக்கே தூக்கிடுவேன்னு சொல்றதும் எந்த விதத்திலையும் நியாயமான வாதம் இல்ல. இப்ப அடுத்த வருஷத்துக்கு வாங்க. அரசியல்வாதிகள் தப்பு பண்ணது உங்களுக்கு தெரியும். அவர்கள் மேல குற்றப்பத்திரிகைகள் தாக்கப்படுமா, செந்தில் பாலாஜி மேல குற்றப்பத்திரிகை தாக்கப்படுமான்னு கேட்டா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு எந்த ஒரு குற்றப்பத்திரிகையும் அங்க தாக்கல் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒண்ணுத்துல என்ன சொல்றேன், 1 வருஷம் கள்ளச்சாராயம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இவருக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனா இந்த விஷயத்துல அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காதுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். நீங்க இப்ப இவங்க தொடங்கும் போது இப்ப பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா கல்யாணமான 2 பேர் கொஞ்சம் ஜாலியா வெளியில சுத்துவாங்க, போயிட்டு வருவாங்கங்கிற மாதிரி உடனே ரைடு பரபரப்பு ராத்திரியில் சென்று பார்த்தா ஒரே கல்யாண பேச்சா தான் இருக்கு. இல்லைங்க, ஹனிமூனுங்கிற வார்த்தை ரவிச்சந்திரனும் கல்யாணத்தை தொடர்பு ஹனிமூனுங்கிற வார்த்தையை தெரிஞ்சோ தெரியாமலோ காமராஜ் ஐயா பயன்படுத்துறதுனால நான் அங்கிருந்து இங்க வந்த, வேற எதுவும் இல்லை. கேள்வி என்னன்னா, இப்ப நாளைக்கு வந்து இந்த இவங்க ரைடுக்கு போறாங்க, உடனே அங்க குற்றம் சாட்டினாங்க, அந்த அர்ச்சகரை தூக்கி விட்டாங்க. 1000 ரூபாய் வாங்கினான்னு தெரிஞ்ச உடனே நீ அர்ச்சகரையா தூக்குவ? நானா இருந்தா அந்த பெருமாளையே தூக்கிடுவேன். அதுதான் சிஸ்டம். அப்படித்தான் நீ செயல்படணுமே ஒழிய நீ வந்து இவன் வாங்கினா இவனை தூக்கிட்டேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா அந்த ஆள் திருப்பி வந்துருவான். ரவிச்சந்திரன், சுருக்கமா முடிக்கிறேன். மாற்று அரசியல் சக்தி, மாற்று அரசியல் சக்தின்னு சொன்ன தாவேகா மாற்று அரசியல் சக்தியா தான் செயல்படுதா? 20 நாட்கள் செயல்படணும். செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த 120 இருக்கு இல்லையா, இந்த 120 நம்பியோ இந்த 234 நம்பியோ அவர் ஆட்சி செய்யக்கூடாது. உடனடியாக உள்ளாட்சி நகராட்சி தேர்தலை நடக்காம இருக்கு இல்லையா, அதை நடத்தி 1,50,000 கரங்கள் அல்லது 2,50,000 கரங்களா விரிஞ்சு வளரணும். அதை அவர் செய்தார்னா இவர் யாருக்கும் பி டீம் இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். அப்படி இல்லைன்னா இவர் வந்து இல்ல அப்படி செய்யலன்னா இவர் சபரீசன் ஐயாவே திமுகவை காப்பாத்துறதுக்காக பண்ண ஒரு பி டீம் நான் எடுத்து வச்சு போயிடுவேன். ஆக நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அடுத்தது உடனே உள்ளாட்சி தேர்தல் நடத்துங்க. இந்த 120க்குள்ள போய் சிக்கிக்காதீங்க. 21 பேர் ஓடி போயிடுவான், உங்களுக்கு பேர் கெட்டு போயிடும், அசிங்கமாயிரும், வேற நடந்ததுன்னு தானே தெரிஞ்சிடும். உள்ளாட்சி நகராட்சி தேர்தலை பெருசா நடத்துங்க. அந்த இடத்தில் நிறைய பேரை கொண்டு வாங்க. உங்களுக்காக வேலை செய்வதற்கு அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே உள்ளாட்சியிலையும் நகராட்சியிலும் அந்த தேர்தலையும் தான். அதை அவர் செய்தார்னா, கெஜ்ரிவால் 15 வருஷம் ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில் இருந்தார் பாருங்க, அந்த ரேஞ்சுக்கு இவர் வருவார். அந்த நம்பிக்கையை நீங்க தைரியமா வைக்கலாம். ரொம்ப சுருக்கமா நான் முடிக்க போறேன். ரோட்ல இறங்கினீங்கன்னா பாத்துடலாம். ஒரு 1.5 மாதத்துக்கு மார்ச் 23ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் ஹெல்மெட் போடாதவங்களெல்லாம் பிடிச்சி போலீஸ் வந்து ஒரு 4-5 பேர் உட்காந்துக்கிட்டு 200 வாங்குறது 500 வாங்குறதுங்கிறத கண்கூடாக நீங்கள் தமிழ்நாடு பூரா பார்த்துருப்பீங்க. இந்த ரோட்டில் நீங்கள் நிறையாவே பார்த்துருப்பீங்க. தேர்தல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த உடனே அவங்கெல்லாம் வேறு வேலைக்கு போயிட்டாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் இதே ரோட்டில் நீங்கள் அந்த போலீஸ் நின்றுக்கிட்டு ஹெல்மெட் போடாதவனெல்லாம் பிடிச்சி 200-400 வாங்குறானான்னு பாருங்கள். இல்லை, ஆட்சி அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும். எனக்கு காசு வேணும்னு சொன்னா தான் போலீஸ்காரன் வேலையை விட்டுட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு உங்ககிட்ட ஹெல்மெட் இல்லைன்னா காசு பிடுங்குவான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. வண்டி தப்பாக வந்தால் பிடிக்கிறாங்க, பெரிய வண்டி வந்தால் பிடிக்கிறாங்க, உங்களையும் என்னையும் தொல்லை பண்ணுறதில்ல. இந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றம். அத விஜய் எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியும். தேர்தலுக்கு முன்பு திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இதே சாலையில எந்த போலீஸ்காரங்க 200 ரூபாய் வாங்கினாங்க, இப்ப யார் வாங்கல? அதே அப்ப இருக்கக்கூடிய ஆட்சியின் போதும் அதே போலீஸ்காரங்க வண்டியை பிடிச்சிருக்கலாம். ஒரு விஷயம் சிம்பிளா முடிச்சிடுறேன், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கருதி நான் சிம்பிளா முடிச்சிடுறேன். போலீஸோடைய வேலை நான் ஒரே வரியில சொல்லிடுறேன் ஐயா. போலீஸோடைய வேலை உங்ககிட்ட இருந்து காசை கலெக்ட் பண்ணி யாருக்கோ கொடுக்கறது இல்ல. உங்ககிட்ட இருந்து காசை கலெக்ட் பண்ணி யார்கிட்டயோ கொடுக்கறது இல்ல. அதை அழுத்தம் கொடுத்தா தான் பண்ணுவாங்க. அந்த அழுத்தம் இப்ப இல்ல. அதனால தான் எந்த போலீஸ் வந்து அழுத்தம் கொடுத்தாதான் ஒரே ஒரு முடிவா சொல்றேன். நம்ம சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்ற 3வது 4வது நாள் நினைக்கிறேன், விவசாய வாகனங்களை ஏற்றி கொண்டு போனவங்க கிட்ட டிராபிக் போலீஸ் பணம் வாங்கினாங்கன்னு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ பெரிய வைரல் ஆச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இதே டிவிக்கு ஆட்சி தான் இருந்தாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் பேசுறது 1 லட்சம் போலீஸ் செய்தது, நீங்க பேசுறது 100 பேர் பண்ணது. அது முக்கியம் இல்ல. சாலையில யார் நடந்து போனாலும் இன்னைக்கு போலீஸ்காரன் உங்களை தொல்லை பண்றது இல்ல. காரணம் அங்கிருந்து அழுத்தம் எதுவும் வரல. அவங்களுக்கு வந்தது திமுக ஆட்சியில வந்தது, இப்ப அது கிடையாது. இதே மாதிரியே எல்லாத்துலயும் கொண்டு போனார்னா பெரிய மாற்றம் கொண்டு வருவார். அடுத்த 10 வருடம் அவர் அசைக்க முடியாது. சரி, ஓகே.